ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம் நிஃப்டி ஆப்ஷனில். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 6 மந்த்தாக ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 9:45 வரைக்கும் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஸோ இங்கே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறோம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 8 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,849 இருக்கு. நம்ம அட்டம் எடுத்துக்கணும். 24,800 கால் ஆப்ஷன், தென் 24,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இதன் சிம்பிள் காப்பி பண்ணிட்டு தென் பேராமீட்டர்ஸில் போய்க்கணும். ஸோ ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணிட்டு தென் ஸ்ட்ரைக் டு புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல் பி போட்டுக்கிற புட் ஆப்ஷனுக்கு இப்போ ரோபோல் ஃபீட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீடில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். லாட் சைஸ் மாற்றிக்கலாம் 40க்கு, தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 40 மாற்றிக்கணும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பண்ணுறீங்கன்னா 15,000 தேவைப்படும். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் 16 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஈஸியாக டார்கெட் ரீச் ஆயிரும் ஓப்பனிங் ஹவர்ஸில். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஜீபில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அலைஸ் ப்ளூ டேட்டா எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜீபு பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டேட்டா இஷ்யூ இருந்தால ட்ரேடிங் பண்ண முடியல. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 4,000 9,000 லாஸ் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 19,000 இருக்கு அண்ட் ஆர்டர் 15,000 இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 22,350 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 65.3, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் 72.75. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,350 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் பை ஷூர். தேங்க்யூ.